மேஷம் ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிரடி முயற்சி, அதிரடி ஆட்டம் என்றே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் 3ஆம் பாவகத்தில் இருக்கு. ராசியாதிபதி 3ஆம் பாவகத்துல மறைஞ்சாலையும் தன் முயற்சி நிறையவே இருக்கும். ஆனா 8 குடியவனாகவும் செவ்வாய் வராரு. அப்ப அது விபரீத ராஜயோகமாகவும் போயிடும். அதே போல உங்களுக்கு 3க்குரியவன் 4ஆம் பாவகத்துல ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து இருக்கும் புதன். அந்த வகையில நிறைய எஃபோர்ட் போட போறீங்க. தொழில் ரீதியான மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். இந்த சனி வக்கரமானது விரையச்சனியோட தாக்கம் இல்லாம இருப்பீங்க. முக்கியமா உங்களை விலகி போன உறவு, உங்களை பகிச்சுக்கிட்டு அல்லது கருத்து வேறுபாடோடு போன உறவு கூட உங்களை நாடி வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான மாதம். பல நன்மைகளும் இருக்கு. அதே போல சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அது என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த மேஷ ராசிக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கு. புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரலும் 3ஆம் இடத்துல இருக்கும். அப்போ ஒரு சிறு தூர பயணம் ஒன்று போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு பயணம் உங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்க எடுக்கக்கூடிய அந்த சின்ன முயற்சி ஒரு பெரிய வெற்றியை தரும். அந்த அதிரடி முயற்சியால அதிரடி வெற்றியும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது செய்யக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும். அது ஒரு இன்டர்வியூக்கு போறதா இருக்கலாம், ஒரு வேலைக்காக ஒருத்தரை பார்க்கறதுக்காக போறதா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை வாங்குறதுக்காக போகலாம். அதே சமயத்துல கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபடலாம். இந்த கடன்ன்றது மேஷராசிக்கு பெரிய சுமை. அந்த கடனுடைய சுமை இந்த மாசம் இல்லை. இந்த விரையச்சனி சனி வக்கரமானதுனால மறைவு ஸ்தானத்துல இருந்து ஒரு அசுப கிரகம் வக்கரமாகிறது நல்லது. மேலும் விரையச்சனி வக்கரமாகிறதுனால உங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் இல்லை. அதே சமயத்துல ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வழி கிடைக்கும், கட்டுறதுக்கான வழி கிடைக்கும். அல்லது ஒரு பணம் நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பணம் கைக்கு அதை கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு சொத்து விற்கிறது வாங்குறது, முக்கியமா விற்கிறதுக்கான முயற்சி, பூர்வீக சொத்துல கிடைச்சி அதுல வித்துட்டு பழைய சொத்தை வித்துட்டு அதை கடனை கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை இந்த மாதம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ கொஞ்சம் அலைவீங்க, சிறு தூர பயணங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க, புதிய நபரை சந்திப்பீங்க, புதிய நபரால் ஆதாயங்கள் ஏற்படும். அது சேம் ஜெண்டரா கூட இருக்கலாம், அல்லது ஆப்போசிட் ஜெண்டரா கூட இருக்கலாம். மொத்தத்துல ஒரு நபர், ஒரு முக்கியமான ஒரு நபர் இந்த மாசத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரால உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம், அல்லது இந்த மாதிரி கடனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னாக்க உங்க வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நபரை நீங்க சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் நீங்க சந்திக்கலாம், அல்லது ஏற்கனவே விலகி போன ஒருத்தர், அல்லது ஏற்கனவே உங்ககிட்ட கருத்து வேறுபாடோடு இருந்த ஒருத்தர் மீண்டும் உங்ககிட்ட சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். சில பேருக்கு உறவுகளா கூட இருக்கலாம், சண்டை சச்சரவு பேசுறதுல. ஆனா திடீர்னு வீட்டான நிக்கிறாங்க, வீட்டுக்கு வாழ்றாங்க, நீங்களும் போறீங்க அவங்களும் வராங்க. இந்த நேரத்துல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அங்காளி பங்காளிகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் மாதத்தோட இறுதியில தீரும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதே சமயத்துல இங்க குரு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல சொத்துக்கள் வகையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். அப்புறம் படிப்பு புதிதாக கத்துக்கணும். அது ஆல்ரெடி நீங்க படிச்சு முடிச்சிருந்தா கூட 40 வயசானா கூட ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய புதிய முயற்சி, அதாவது கத்துக்கணும்ன்ற முயற்சி சக்சஸ் ஆகும். ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றதோ அல்லது ஒரு ஷார்ட் டேர்ம் ஏதாவது ஒன்று தொழில் ரீதியாக தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதோ, தொழில முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சில பேருக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான இடமாற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அல்லது உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்னா ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் அந்த இடத்துலயே இருங்க, அங்கேயே கூட பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போல வேலை விஷயமா புதிதாக தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு இடமாற்றமாவே அமையும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல சூரியனும் இருக்கு. சூரியன் குரு சேர்க்கை அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும் முதல் 15 நாள். அதனால வேலையிலலாம் பெரிய டார்ச்சர் இருக்காது. மேலதிகாரிகளுடைய பாராட்டு கூட கிடைக்கும். அல்லது புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தக்கூடிய அமைப்பு உங்க சொந்த தொழில இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்குமே சிறப்பா இருக்கு. வருமானம் வரும், கடனை கட்டுவீங்க,
அதே போல எதிர்பார்த்த ஆர்டரை முடிச்சு கொடுத்தோன்னே பணமும் வரும். மேலும் சில பேர் சொந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உண்டு. மாதத்தோட பிற்பகுதியில, அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி சூரியன் சிம்மத்திலேயே ஆட்சி பெறும். சிம்மத்துல ஆல்ரெடி கேது மகம் நட்சத்திரத்திலையும் இங்க கும்பத்துல ராகுவும் இருக்கு. அது ஆகஸ்ட் 4ஆம் தேதியில இருந்து அவிட்ட 4ஆம் பாதத்துக்கு சாரமாறுது. செவ்வாயோட நட்சத்திர சாரத்துல ராகு வரப்போறாரு. அப்போ உடலான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல இங்க 5ஆம் இடத்துல கேது இருந்து மகம் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில செலவுகள் வரும். மேக்சிமம் சுப செலவுகள் தான் வரும், அசுப செலவுகள் இல்ல. அதே போல இந்த 5 குடியுடனே சூரியன் ஆட்சி பெறுறதுனால குறிப்பா கோபம், டென்ஷன் வரும். எதிர்ப்பாளினர் மேல் ஒரு நட்பு, உறவு போன்றவை அல்லது ஒரு நாட்டம் இதெல்லாம் கூட வரலாம். அதாவது வயதுக்கு தகுந்த மாதிரி இதையும் புரிஞ்சுங்க. சப்போஸ் திருமணம் ஆயிடுது, ஒரு எதிர்ப்பாளினுடைய நட்பு வருதுன்னா கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இந்த 4 மாசம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அல்லது அந்த உறவுன்றது ஒரு நட்போடு நிறுத்திக்கிறது நல்லது. ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு எல்லை நிர்ணயிச்சுக்கிறது நல்லது. இந்த சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க, எடுக்கக்கூடிய முயற்சி சக்சஸ் ஆகும். நீண்ட காலமா நோயில் இருக்கிறவங்களுக்கு உரிய மருத்துவம் கிடைக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். நீண்ட காலமாக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு பாசிட்டிவான செய்தி கேட்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரும். இந்த மாதத்தோட பிற்பகுதியில திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு உண்டு. ஆகஸ்ட் 18ஆம் தேதியில இருந்து சூரியன் இங்க ஆட்சி பெறும் போது சில பேருக்கு திருமணம் கைகூடி வரும். முக்கியமா மேஷ ராசிக்கு நீண்ட நாளா திருமணம் ஆகல, திருமணம் ஆகாதவங்க நிறைய திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டே இருக்கிறோம், ஆனா வரன் வரல, செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான செய்தி என்னன்னாக்க, ஏற்கனவே ஒரு எதிர்ப்பாளினர் தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்தே கூட உங்களுக்கு ஒரு அப்ரோச்சஸ் வரலாம். அல்லது இந்த காலகட்டத்துல வரன் பாக்குறீங்கன்னாக்க, அதாவது ஒரு சரியான நபர் அறிமுகம் ஆவாங்க. அவர் ஒரு மீடியேட்டரா கூட இருக்கலாம். அந்த மீடியேட்டர் மூலமா உங்களுக்கு சரியான வரன் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு உண்டு. எத்தனை நாளா ஒரு சரியான மீடியேட்டர் கிடைக்காம நீங்க யார் யார்கிட்டயோ பணத்தை கொடுத்து சரியான வரன் இல்லாம அமையாம தள்ளி போயிட்டே இருந்தது. ஜாதக பொருத்தத்தோட உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புமே இந்த காலகட்டத்தில் உண்டு. மேஷராசி நண்பர்கள், குறிப்பா பரணி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவங்க, 90களில் பிறந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்க அந்த தேர்வு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஜாதகத்துல அரசு பணிக்கு போறதுக்கான பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு. அதே போல ஆல்ரெடி அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல ஊதிய உயர்வோ, ஆல்ரெடி எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க இந்த நேரத்துல ஒரு அரியர்ஸ் வரலாம், அல்லது டிஏ இன்க்ரீஸ் ஆகலாம், மொத்தத்துல ஊதிய உயர்வு கிடைக்கும். அல்லது பிரைவேட் வேலையில ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கலாம். அல்லது ஒரு மதிப்பு மரியாதையாவது அட்லீஸ்ட் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பேர் கிடைக்கும். அதுதான் இங்க பாசிட்டிவான விஷயம். சொந்த தொழில் செய்யலாம், கூட்டாளிகளை தேடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் கூட்டு தொழில ஆரம்பிக்கிறத தவிர்த்துருங்க. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் பாவகத்தில் இருந்து நீசம் பெற்று இருக்கு. இந்த 6 குடியவனும் 4ஆம் பாவகத்தில் இருக்கு புதன். அப்போ 6 குடியவன் 4ஆம் பாவகத்தில் இருக்கிறது குரு புதன் சேர்க்கையெல்லாம் சிறப்பு தான். அதாவது வேலை விஷயத்துல நிபுணத்துவ யோகம், நிபுணத்துவமா எந்த ஒரு வேலையும் பார்த்த மாத்தத்துல கத்துக்கிட்டு பட்டுன்னு வேலையை பார்த்து வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர் தான். ஆனா இந்த புதன் 6 குடியவன் 4ஆம் பாவகத்தில் இருக்கும்போது தாயாருடன் கருத்து வேறுபாடு, அல்லது தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, தாயாருக்கு மருத்துவ செலவு போன்றவை ஏற்படும். உங்களுக்குமே கூட உடல்நல தொந்தரவுகளை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். பட் கேது 5ஆம் பாவகத்தில் இருந்து சூரியன் இங்க இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறதுனால மாதத்தோட பிற்பகுதியில பெரிய பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதுக்கு உடனுக்குடன் மருத்துவம் கிடைச்சிடும், பிரச்சனை கிடையாது. அதே போல உடல்நல விஷயத்துல இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. முதல் பகுதியில, மாதத்தோட முதல் பகுதியில அலைச்சல்கள், தேவையற்ற பயணங்களை தவிர்த்திருங்க. அதே போல இந்த ராகுவும் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றதுனால குழப்பங்கள் இருக்கும், கோபம் இருக்கும், தேவையற்ற டென்ஷன் இருக்கும். அதை தவிர்த்துருங்க. குறிப்பா பிள்ளைகள் மேல, சொந்தக்காரங்க, குறிப்பா அங்காளி பங்காளி இவங்க மேல கொஞ்சம் கோபம், டென்ஷன் வரும். அதை தவிர்க்கிறது நல்லது. மேலும் அல்லது அவசரப்பட்டு எதுவும் பேசிடாம இருங்க, வாக்குவாதங்கள்லாம் செஞ்சிடாம இருங்க. ஏன்னா அந்த சனி இங்க இருந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குது. அப்போ குடும்ப வாழ்க்கையில கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் வரும். பட் அதே போல இங்க ராகுவும் பாத்தீங்கன்னாக்க சாரம் மாறுறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். ஸோ அப்போ வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகணும். அதே போல எல்லாமே அவங்க பக்கம் விட்டுருங்க, பாசிவா கொஞ்சம் இருந்துருங்க. பாருங்க, நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாக்க ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணிறால் பெரிய பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் தான் பெரிய ஆள், நான் தான் சொல்றது கரெக்டு, நான் தான் இங்க வழி நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்கதான் பிரச்சனையே.
அப்ப என்ன ஆகும்னாக்க ஒரு நாள் கஷ்டம், ஒரு நாள் லாபம்ன்ற மாதிரி, ஒரு நாள் துன்பம், ஒரு நாள் ஜாலியா இருப்பீங்க. இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கோம் ஒரே வீட்டுல கணவன் மனைவியா இருக்கிறவங்க. மேலும் 7 குடிவன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கு சுக்கிரன். இந்த சுக்கிரனை பொறுத்தவரை நீசம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி அடைய முடியாத மாதிரி இருக்கும். வேலையே கவனமா இருப்பீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாத மாதிரி, அல்லது ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போறதுனால இருந்தால இந்த ஆகஸ்ட் முடிஞ்ச உடனே இங்க 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுறார் சுக்கிரன். அப்போ வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சிறப்பா இருக்கும். புதிதாக படிப்பீங்க, விரும்பிய கோர்ஸை ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல இந்த காலகட்டத்தில் தசாபக்தி நல்லா இருக்கு அப்படின்னாக்க மருத்துவம் படிக்கிறதுக்காக ட்ரை பண்றீங்கன்னா மருத்துவ சீட்டே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில உண்டு. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடல்நல விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, மற்றவை சிறப்பாக இருக்கு. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வரன் வரும். திருமணத்திற்காக முயற்சிகள் செய்யக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அல்லது வயதான தம்பதிகளாக இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது சொத்து பூர்வீக சொத்து வரும். கடனை அடைக்கிறதுக்கு வழி பிறக்கும். கேட்டுங்கிற இடத்துல இருந்து பணம் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். சில பேருக்கு நல்ல இடமாற்றம் ஏற்படும், தேவையில்லாத செலவு குறையும். கணவன் மனைவிக்குள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மாதம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில முன்னேற்றம் உண்டு. பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில ஒரு பர்மனன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது வேலையிலிருந்து திடீர்னு ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும், ஆதாயங்கள் இருக்கும். ஒரு நிலமோ அல்லது சொத்தோ வாங்குறதுக்காக பிளான் பண்ணுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல மாதத்தோட முதற் பகுதியில கவனமா இருந்துங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கடனுடைய அழுத்தத்தை குறைப்பீங்க. கடனை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்துக்கள் வகையில ஆதாயங்கள் கிடைக்கும். தாய்வழி உறவுகள் வகையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு இருக்கும். சில பேர் வேலை விஷயமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட தொழில் காரணமாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரே வீட்டுல இருந்தா கூட அந்யோன்யம் குறைவாக இருக்கும். பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்யறது, அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடோ அல்லது தந்தை வழி உறவுகளோட சில மனக்கசப்புகளும் இந்த காலகட்டத்தில் வரலாம். ஸோ மற்றவை வந்து சிறப்பு தான். ஒரு அதிரடி முயற்சி, அதிரடி வெற்றி, அந்த மாதிரி போல்டா இறங்கி போல்டா செயல்பட்டு வெற்றி அடை போறீங்க. அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த மாதத்தை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முருகனை கும்பிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிங்க, வெற்றி கண்டிப்பாக உண்டு. முடிஞ்சா பழனி முருகனை தரிசிச்சுட்டு வாங்க, நன்மைகள் உண்டு. நன்றி, வணக்கம்.